நேற்று என்னமோ சிறப்பான சம்பவம் பண்ண மாதிரி இன்றைக்கி எதுவுமே நடக்காத மாதிரி எவிக்ஷன் ப்ரோமோவை முதல்ல போட்டிருக்கீங்க. சரி, அதாவது ஒழுங்காக நேர்மையாக பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் பண்ணல. ஒரு பக்கம் அப்சரா ஓரளவுக்கு நல்ல வாக்குகளோட நல்ல பொசிஷனில் வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து எவிக்ட் பண்ணிவிட்டு அரோரா அவர்களையும் அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்களையெல்லாம் காப்பாற்றுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கான முதல் ப்ரோமோ வந்து இருக்குது. அண்ட் பிக் பாஸ் சீசன் 9ம் இதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியுது அப்படின்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து எவிக்ஷன் பற்றி அப்படிங்கிறதுனால அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஓட்டிங் ரிசல்ட் பிரகாரம் முதல் இடத்துல வந்து திவாகர் அவர்கள் வந்து இருந்தார், ரெண்டாவதாக சபரி அவர்கள் வந்திருந்தார், மூன்றாவதாக விஜே பார்வதி, நான்காவதாக கம்ருதீன், ஐந்தாவதாக ரம்யா, ஆறாவதாக அப்சரா, ஏழாவதாக கெமி, எட்டாவதாக எப்ஜே, ஒன்பதாவதாக அரோரா சிங்க்லர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் முடிவுகள். ஸோ நம்ம எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 3 பிளேஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து எவிக்ட் ஆகி போகிறதுக்கான வாய்ப்புகள் எப்பயுமே வந்து இருந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து கெமி, எப்ஜே, அதுக்கப்புறம் அரோரா சிங்க்லர் வந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அட்லீஸ்ட் அரோராவாவது வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப மோசமாக வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் அடல்ட் கண்டென்ட்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் கொடுத்துட்டும் இருக்காங்க. ரொம்ப மோசமான முறையில் வந்து உள்ளர வந்து நடந்துக்கிறாங்க. டபுள் மீனிங் வந்து பேசுகிறாங்க. ரொம்ப வல்கரான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சகிக்கலை. ஒட்டுமொத்தமாக ஃபேமிலியோடு உட்காந்து அந்த ஷோவே பார்க்க முடியாது இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வரும் பொழுது. ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது இவங்கள தான் எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இல்லைனா எஃப்ஜி அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஏன்னா அவன் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், ஓட்டிங்ஸ்லேயும் ரொம்ப கம்மியாக வந்து வாங்கிட்டு இருக்கான் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அதனால் வந்து அவனை தூக்கி வெளியே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்சராவை வந்து வெளியே அனுப்பிச்சாங்கன்னா யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அண்ட் அவங்க உள்ளே இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, 2 வாரமாக பார்த்துட்டோம், ஸோ எந்த கரேஜும் இல்லை, எந்த சண்டையும் அவங்க வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சாங்களா என்னன்னு தெரில. ஸோ அதனால் அப்சராவை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய அதாவது இந்த நாமினேஷனில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரை வேணால் பாருங்கள், எல்லாருமே பிரச்சனையில் ஈடுபட்டிருக்காங்க. திவாகர், சபரி, பார்வதி, கம்ருதீன், ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து கண்டென்ட் வந்து வந்துகிட்டே இருக்குது அப்சராவை தவிர. ஓகேங்களா, அப்சராவுடைய ஸ்டோரி சொல்லும்போது மட்டும்தான் அந்த ப்ரோமோவில் வந்து போட்டாங்களே தவிர மற்றபடிக்கு அப்சரா வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெரும்பாலான பேருக்கு வந்து தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அதனாலேயே என்னமோ தெரில அப்சரா அவர்களை தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் அன்ஃபேர் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஆனால் ஒன்று தான், நேற்றுக்கே ஒன்றுமே அங்கே கழட்டலை, இன்றைக்கி என்ன கழட்ட போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ தீபாவளி வேறு இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி கொஞ்சம் செலப்ரேஷன்ஸு அது இதுன்னு வேணால் பண்ணி கடைசியாக வந்து எவிக்ஷனில் அப்சராவை தூக்கி வெளியே போட போகிறாங்க. இன்றைக்கி எபிசோடு செம மொக்க வாங்க போகுது. ஆக்சுவலாக இன்றைக்காவது ஏதாவது ரோஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா தீபாவளி வேறு. ஸோ அந்த செலிப்ரேஷனுக்கே டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இன்றைக்கும் எதுவுமே இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் எபிசோட் பார்த்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலாக சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.